இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சென்னை கார்ப்பரேஷன் மேண்டேட்டரியா சொல்லியிருக்கிற மைக்ரோசிப்பிங் எப்படி பண்றது? ஏன் பண்ணணும்? அதோட பெனிஃபிட்ஸ் என்ன? எல்லாத்தையும் பார்க்க போறோம். மைக்ரோசிப் ஒரு ஸ்டெரைல் பேக்கில் வரும். அதுக்கு மேலே ஐசிஆர் சர்டிஃபைடுன்னு இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு காஸ் சிரிஞ்ச் அதுக்குள்ளே வந்து மைக்ரோசிப் லோடடாக இருக்கும். அந்த மைக்ரோசிப்போட சைஸ் இவ்வளோதான் இருக்கும். அது கூட வந்துட்டு ஒரு 16 டிஜிட் நம்பர் இருக்கிற லேபிள்ஸ் வந்துட்டு ஒரு 4-5 நம்பர்ஸ் இருக்கும். மைக்ரோசிப்பை எங்கே மேக்ஸிமம் போடணும்னா பிட்வீன் தொராசிக் பிளேட்ஸ் பிஹைண்ட் த நெக் ஏரியா காமனாக போடுறது. ஆர் இந்த நெக் ஏரியாலும் போடலாம், இல்லைன்னா சைட் ஆஃப் த நெக்லையும் போட்டுக்கலாம். மைக்ரோசிப் போட்டதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸை ரீட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஷின்ஸ் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். பெட் பேரண்ட்ஸ் ஆர் பெட் ஓனர்ஸ்க்கு இது மேண்டேட்ரி இல்லை. அஃபிஷியல்ஸ் ஆர் வெட்டினரியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு சென்னை கார்ப்பரேஷனில் உங்கள் பெட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறது, லைசன்ஸ் வாங்குறதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்துட்டு வர லிங்க்கை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் அதுக்கப்புறம் பெட் அனிமல் லைசன்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து பெட் ஓனர் டிபார்ட்மெண்ட் வெட்டினரியன் சப்போர்ட் அண்ட் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பெட் ஓனர் செக்ஷனுக்கு கிளிக் பண்ணணும். அதில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் உங்கள் மொபைல் நம்பர் அண்டு பாஸ்வேர்ட் போடணும். இல்லைனா ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணுறப்ப உங்கள் நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ் அண்ட் பின்கோட், அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் வந்து இதர் ஆதார் கார்டு, கேஸ் பில், ரெண்ட் பில் அந்த மாதிரி போட்டுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் சென்னை சூஸ் பண்ணிக்கணும். உங்களோட ஜோன், வார்டு அண்ட் ஸ்டேட் டீட்டெயில்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இது அந்த மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நெக்ஸ்ட் ஆட் பெட்டுங்கிற செக்ஷனை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் பெட்டோட நேம் அண்டு என்ன ஸ்பீசிஸ், டாக் ஆர் கேட் அந்த மாதிரி, நெக்ஸ்ட் பிரீட் அண்டு மேல் ஆர் ஃபீமேல், என்ன கலர், அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் பெக்குலரியாக உங்கள் பெட்டுக்கு என்ன இருக்குதோ அது சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்கள் பெட்டோட ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணணும். மேக்ஸிமம் 2 MB. அது முடிச்சதுக்கப்புறம் எந்த பெட்டுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணி அப்ளை லைசன்ஸுங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போட போகிறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட்டில் ஏபிசி சென்டரில் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த வெட்டினரியனோ அந்த வெட்டினரி டாக்டரோட லைசன்ஸ் நம்பரை நீங்கள் ரிஜிஸ்டர் இதில் கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் ஆப்ஷன் கொடுக்கணும். சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து 50 ருபீஸ் பே பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த டாக்டர் கொடுத்தீங்களோ அந்த டாக்டருக்கு ஃபார்வர்ட் ஆயிரும். ஸோ அந்த டாக்டர் சைட்லேருந்து டாக்டர் மைக்ரோசிப் நம்பர் வரும். அது கூட வந்துட்டு ரேபிஸ் வேக்சினோட டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லைசன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.